கடற்கரையில் 71ல் பெருந்தலைவர் காமராஜருக்கும் முதலறிஞர் ராஜாஜிக்குமா சேர்ந்து நடத்தின கூட்டம். ரொம்ப காலங்களுக்கு பிறகு அவர் ராஜாஜி அவர்கள் கடுமையான காங்கிரஸ் எதிர்ப்பு. அதிலிருந்து திரும்பி இங்கே வந்தார். இல்லை, இங்கே வரல, ஸ்தாபன காங்கிரஸ்னு அது ஆச்சு. சரி, திருமதி காந்தி ஆல் இண்டியாவில் காங்கிரஸை உடைச்சதுனால அந்த கட்சியும் சேர்ந்து போட்ட அந்த கடற்கரை கூட்டத்துக்கு வராத க்ரௌடா அன்றைக்கி எல்லாரும் மலைச்சு போனாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஆட்சி இழக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு இருந்தது. 2 பேருமே அரசியலில் படுத்த அரசியல்வாதிகள். தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய பங்காற்றியவர்கள், தேசிய அரசியலில் பங்காற்றியவர்கள். அன்னைக்கே நடக்கலை. நீங்கள் சொன்ன அந்த ராஜாஜி 67 பூனலில் பிடிச்சிட்டு எல்லாரும் டிஎம்கே ஓட்டு சொன்னாங்க இல்லையா? நம்ம இது இப்போ ராஜாஜி அதை சொன்னதுனால ராஜாஜிக்கு மேலே மரியாதை போயிடுச்சு. இவர் தானே சொன்னார் டிஎம்கே ஓட்டு போட்டதார், இப்போ போடாதுன்னா இங்கே பாருங்க, 67 அப்போ காங்கிரஸுக்கு தொடர்ந்து ஆட்சியில் இருந்த காரணத்தால் 20 வருஷத்துக்கு மேலே ஒரு எதிர்ப்பு இருந்தது. அந்த எதிர்ப்பை கூட காஜ் பண்ண திரு பக்தவச்சலம் அவர்கள் தவறி விட்டார்கள்னு சொல்லணும்.